சில சமயம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைய சந்திக்கிறீங்க? ஏன் சிலர் எதையும் எளிதா அடைச்சுடுறாங்க? ஆனா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணினாலும், அதே இடத்துல சிக்கிக் கொண்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. அது உங்க ஹார்ட் வொர்க் இல்லாம இருந்ததுக்கான காரணம் இல்ல. அது யூனிவர்ஸ் உங்க மீது கோபம் பண்றதுக்கான காரணம் இல்ல. உண்மையா காரணம் உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான். அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம மனசுக்கு 2 நிலைகள் இருக்கு. ஒரு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொரு சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்ல நாம நினைக்கிறது, யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது. ஆனா 95% அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய சக்தி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். அங்க தான் நம்ம பாஸ்ட் மெமரீஸ், சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்பிக்கைகள் எல்லாமே சேஃபா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பழைய டேட்டா தான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு என்ன மாதிரி ஃபியூச்சரா உருவாக போறோம் இதை கட்டுப்படுத்துது. உதாரணம், நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது உங்க மீது நீ நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு முறை கேட்டு மறந்துடல. உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதை இக்னோர் பண்ணிடும். ஆனா அந்த வார்த்தை உங்க சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்ட் ஆகிடும். பிறகு பெரியவனாகிற போது எக்ஸாம்ல எழுதும்போது ஜாப் இன்டர்வியூக்கு போறப்போ அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் தான் சொல்லும். நீ முடியாதவன் தான். அந்த உணர்ச்சி உங்க லைஃப்ல பிளாக் ஆயிடும். அதனால நீங்க எவ்வளவு நான் ட்ரை பண்ணுவேன், நான் சேஞ்ச் ஆகுறேன்னு கான்ஷியஸ்ல நினைச்சாலும்